இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இவ்ளோ பூவையும் நீ ஒரே ஆளா கட்டுவியா? காலையில எழுந்திருச்சு கோயிலுக்கு கொடுக்கணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். என்ன ஆனாலும் சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து கட்டுவோம். சரியா? பரவாயில்ல, கட்டுவோம். வேண்டாம், நானும் நீயும் சேர்ந்து கட்டி முடிச்சிட்டு போய் தூங்கலாம். என்னென்ன அதெல்லாம் உட்கார்ந்துருவேன். அப்பா என்னென்ன அனல் பறக்க வேலை நடக்குது போல. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஐயோ வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போய் தூங்குங்க. இதுல என்ன இருக்கு? என்ன இருந்தாலும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாக போறீங்க. என்ன? இல்ல, அண்ணன் கூட வேலை செய்றீங்கல்ல, நம்ம உறவுக்காரங்க மாதிரி. அததான் சொன்னேன். நானும் கட்டுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல. ஐயோ இருக்கட்டும், கொடுங்க. வேண்டாங்க. அட அம்மா ரேவதி, என் பேரனுக்கு பூக்கட்ட தெரியும்னு ஓ மூலமா தான் எனக்கு தெரியுது. ஐயோ ஐயோ, என்ன வேகமா கட்டுறான் பாரு. ஐயோ, பணம் போச்சே. 5 லட்ச ரூபா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் மொத்தமா போச்சே. யார் எடுத்துட்டு போனான்னு தெரியலையே. இப்போ என்னென்ன பண்றது? எனக்கும் ஒன்றும் புரியலடா. திரும்ப திரும்ப ஃபேக்டரியிலேருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கடா. ஃபோன் எடுக்கவே ரொம்ப பயமா இருக்குடா. அண்ணா, ஃபோன் பண்ண அட்டன் பண்ணி பேசுங்கண்ணே. அப்புறம் கடைக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறாங்கண்ணே. பாரு, அவர் தான் ஃபோன் பண்றாரு. அட்டன் பண்ணி பேசுங்கண்ணே. சார். என்னப்பா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? இல்ல சார், கோயில் ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலியோட வந்திருக்கேன். கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம கோயில் ஃபங்க்ஷன்ல சுத்திட்டு இருக்க நீ. சொன்ன நேரத்துக்கு பணத்தை மட்டும் ரெடி பண்ணலன்னு வையே, அப்புறம் எங்க ஆளுங்க உங்க கடைக்கு வருவாங்க. அப்புறம் என்ன நடக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பாத்துக்க. சார், அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க சார். கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நான் கண்டிப்பா செட்டில் பண்ணிடுறேன். கொடுத்துட்டா ரொம்ப நல்லது. இல்லன்னா யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ, விஷயத்தை மூடி மறைக்கிறியோ, எல்லாருக்கும் தெரிய வச்சிருவேன். முக்கியமா உன் கடை இழுத்து பூட்டிடுவேன், பாத்துக்க. சார் சார், என்னென்ன சொல்றாரு? காலையில மொத்த பணத்தையும் கொடுக்கலன்னா கடை இழுத்து பூட்டிடுவேன்றாரு. பணம் தொலைஞ்ச விஷயத்த கேசவன் கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? அவன்கிட்ட கேட்டா உனக்கு ஏது அவ்வளோ பணம்னு கேட்பானே. அதுக்கு என்ன பதில் சொல்றது? சரி வா, நம்ம கடைக்கு போலாம். சரிண்ணா. டே கேசவா. சொல்லு ப்ரோ. என்னடா இந்த நேரத்துல எங்கடா போறீங்க? கடைக்கு. கடைக்கா? ராத்திரி 12 மணிக்கு உனக்கு கஸ்டமர் வராங்களா? அது லோடு வந்திருக்கு கடைக்கு, அதை போய் இறக்கி வச்சுட்டு வந்துடுறோம். பரவாயில்ல, பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நீ பிஸியாவே இருக்க. என் நிலைமை தான் ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது. என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ப்ரோ, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி நீ போ. என் கஷ்டத்தை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நீ போ, உன் வேலையை பாரு. கஷ்டம்னு சொன்ன, என்ன கஷ்டம்னு ஒரு வார்த்தை கேட்கறானா? நல்ல தம்பிடா நீ எல்லாம். யாருக்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்லுவேன்? நம்ம வீட்டுல நடந்ததெல்லாம் அஞ்சலி அவ அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டா. ஐயோ, அவளை ஏன் நம்ம தனியா விட்டோம்? வீட்டுல நடந்ததுல ஒரே ஒரு இன்சிடென்ட் தெரிஞ்சாலும் என்ன மொத்தமா அஞ்சலி கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களே. அஞ்சலி, நீ ஏதாவது சொல்லியிருப்பியா அஞ்சலி?
இல்லல, நீ எதுவும் சொல்லிருக்க கூடாது. நம்ம வீட்ல நடந்தது உங்க வீட்ல தெரியவே கூடாது. அவங்களால என் லவ் புரிஞ்சிக்க முடியாது அஞ்சலி. உன் மேல நான் வச்சிருக்கிற அளவு கடந்த லவ்வால தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். அஞ்சலியை இப்ப பார்க்கணுமே. இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாவ? அஞ்சலி எங்க எங்க படுத்திருப்பான்னு தெரியலையே. யார சார் தேடுறீங்க? என் ஒய்ஃப் தூங்க போறேன்னு போனா, எங்க போய் தூங்குறான்னு தெரியல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள மண்டபத்துக்கிட்ட விநாயகர் கோயில் இருக்குல்ல, அங்கதான் லேடிஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அங்க போய் பாருங்க. தேங்க்யூ. ஆ அப்பா நல்ல வேலை, நல்லா தூங்கிட்டு இருக்கா அஞ்சலி. அப்போ கண்டிப்பா யாருக்கிட்டையும் அவ எதுவும் சொல்லி இருக்க மாட்டா. நீ எதையும் சொல்லக்கூடாது அஞ்சலி, சரியா? ப்ளீஸ். ஓகே, நம்ம போய் தூங்கலாம். நீங்க யார வேணாலும் ஏமாத்தலாம், என்னை ஏமாத்தவே முடியாது. உங்களையும் உங்க மனசையும் நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா? நீங்க என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. ஒருவேளை நான் தாலி வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாலோ? ஆஹா, என்ன முழிக்கிறீங்க? என்ன தானே தேடிட்டு இருக்கீங்க? ஆஹா, இல்ல அது வந்து சும்மா சமாளிக்காதீங்க வெற்றி. எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்னதான் தேடி வந்தீங்க. வெற்றி, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் தானே? சொல்லுங்க வெற்றி. அது நான் அத்தை சொல்லிருக்காங்க நீங்க ரொம்ப கூச்ச சுபாவம், பொண்ணுங்க கிட்ட பேசவே மாட்டீங்கன்னு. நான் உங்களை கட்டிக்க போறவ தானே, என்கிட்ட கூட பேச மாட்டீங்களா? அது இல்ல திவ்யா, என்னால புரியுது வெற்றி. ஐ லவ் யூ. நான் உங்களை விரும்புறேன். உங்க மேல உயிரா இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பேச வராது அதானே? ஐயோ, இவ எல்லாத்தையும் கரெக்டா தப்பா புரிஞ்சுக்கிறாளே. ஓகே ஓகே, நீங்க மௌனமா இருந்தாலே உங்க கண்ணை பார்த்து உங்க மனசுல என்ன இருக்குன்னு நானே புரிஞ்சுக்கிறேன்.